நம்ம எல்லாருமே நிறைய கிரைம் மூவிஸ் பார்த்துருப்போம், நிறைய சீரியல் கில்லர் மூவிஸும் பார்த்துருப்போம். இந்த படங்களில் வரக்கூடிய கிரைம்ஸை ஹீரோ போராடி கிளைமேக்ஸில் கண்டுபிடிச்சிடுவார். ஆனால் நிஜத்தில் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் நிறைய மர்மமான கொலைகள் நடந்திருக்கு. அதில் ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ஒயிட் ஆர்ட் மீடியா. த அன்சால்வ்டு மர்டர் மிஸ்ட்ரியில் ஹிண்டர் கைஃபெக் மர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1922ஆம் ஆண்டு மார்ச் 31 ஜெர்மன் நாட்டில் பவாரியா பகுதியில் இருக்கக்கூடிய ஹிண்டர் கைஃபெக் பண்ணையில் 6 பேர் பிகாக்ஸ் எனப்படும் கூர்மையான ஆயுதத்தால் கொல்லப்பட்டு இருக்காங்க. இதில் 2 குழந்தைங்க, 4 பெரியவங்க, எல்லா பாடியும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த 6 பேரையும் கொலை செஞ்சவர் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா 3லேருந்து 6 நாள் அங்கேயே வாழ்ந்திருக்காரு. இதை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கிச்சனும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அந்த பக்கம் போன போஸ்ட்மேனும் நாயை வெளியே ஒரு கம்பத்துல கட்டி போட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி கொலை நடந்ததுக்கு அப்புறமும் அங்க யாரோ ஒரு சிலர் வாழ்ந்ததுக்கான பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல இறந்து போன மரியானான்ற லேடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு பணிப்பெண் இருந்திருக்காங்க. அவங்க இந்த வீட்டுல ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்பதாகவும் அமானுஷமா ஏதோ நடப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைய வரைக்கும் யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியல. ஜெர்மனி நாட்டின் வரலாற்றிலேயே தீர்க்கப்படாத மர்ம கொலைகள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்து பார்க்க போற சம்பவம் சிகாகோ டைலனால் மர்டர்ஸ். நமக்கு சின்னதா தலைவலியோ ஜுரமோ வந்தா கூட நம்ம சாப்பிட்ற மாத்திரை பேராசிட்டமல் தான். இதுக்கு டாக்டர் கிட்ட போனன்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். மெடிக்கல் போய் கேட்டாலே அவங்க பேராசிட்டமல் தான் தருவாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கும் பேராசிட்டமலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இருக்கு. 1982 பேராசிட்டமல் மருந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் டைலனால் என்ற பேர்ல வித்திருக்காங்க. அப்போ அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்துல இந்த மருந்தை சாப்பிட்ட 7 பேர் அடுத்து இறந்து போயிருக்காங்க. இதுல ஆடம் ஜானஸும் ஒருத்தர். அவருக்கு இறுதி அஞ்சலி பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டான்லி அப்புறம் தெரேசா ஜானஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக அவங்களும் இந்த டைலனால் டேப்லெட்டை சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்ட உடனே அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதுல தான் போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இறந்து போன எல்லாருடைய மெடிக்கல் கண்டிஷனையும் பார்க்க சொல்ல எல்லாருமே டைலனால் டேப்லெட்டை சாப்பிட்டுருக்காங்க. இதுல சந்தேகம் அதிகமாகவே இறந்து போன எல்லாருக்குமே பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதோடைய ரிசல்ட்ல எல்லாருக்கும் 100லேருந்து 1000 மடங்கு அதிகமான பொட்டாசியம் சயனைட் அவங்களுடைய ரத்தத்துல இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்தை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு தெரிய வச்சதும் உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்த 31 மில்லியன் டைலனால் டேப்லெட்டை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் மருந்து பாட்டில்ல பாதுகாப்பு சீல் வச்சு அனுப்புற கான்செப்டை உருவாக்குனாங்க. ஆனா அந்த டைலனால் மருந்துல பொட்டாசியம் சயனைட் யாரு கலந்தாங்கன்றது இன்னிய வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அடுத்து பார்க்க போறது மோசமான சீரியல் கில்லருடைய சம்பவம், த ஜோடியாக் கில்லர். 1960 ஜோடியாக் என்ற ஒரு சீரியல் கில்லர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டுமொத்தமாவே அச்சத்துல உரைய வச்சாரு. அந்த சீரியல் கில்லர் அப்படி என்னதான் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, 1968 டிசம்பர் 20 கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாலையோரத்துல இளம் காதல் ஜோடி கார்ல உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து 2 பேரையும் சுட்டுறான். இதுல 2 பேருமே இறந்து போறாங்க. இதுதான் அந்த சீரியல் கில்லர் பண்ண முதல் கொலை. இதே மாதிரி இளம் ஜோடிகளை குறி வச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல 5 பேர் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் படுகாயத்தோட உயிர் பழிச்சிருக்காங்க. 5 பேர் தானே இறந்து போயிருக்காங்கன்னு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அதுக்கப்புறம் செய்தியாளர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான். அதுல அவன் நான் இது வரைக்கும் 37 கொலைகள் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்கான். அவன் அனுப்புற கடிதங்கள் எல்லாமே கிரிப்டோகிராம் மாதிரி இருக்கும், அதாவது விடுகதைகள் மாதிரி இருக்கும். அவன் தன்னை பத்தின செய்தியை வெளியிடலனா பத்திரிகை ஆபீஸை வெடிகுண்டு வச்சு காலி பண்ணிடுவா மிரட்டியிருக்கான். அவங்கிட்ட இருந்து 1974ஆம் ஆண்டு தான் கடைசியா ஒரு லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து எந்த லெட்டர்ஸுமே வரதில்லை. அந்த சீரியல் கில்லர் யாரு, உண்மையாவே எத்தனை கொலைகள் பண்ணியிருக்கான்றது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அடுத்து பார்க்க போறது எலிசா லாமுடைய மரணம். இது 2013 தான் நடந்தது. கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலாக்காக போன ஒரு சீன வம்சாவளியை சேர்ந்த 22 வயசான பொண்ணு தான் எலிசா லாம். இவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசில் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. பிப்ரவரி 1 எலிசா லாம் அவங்க ரூம் விட்டு வெளியே வரலனும், அதே சமயத்தில் அவங்க பேரண்ட்ஸுக்கு எந்த போன் காலும் பண்ணலனும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவங்க எங்கேயுமே கிடைக்கல. 18 நாளுக்கு அப்புறம் பிப்ரவரி 19 இவங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டலுடைய மேல் கூரையில இருக்கக்கூடிய ஒரு தண்ணி டேங்க்ல பிணமா மிதந்திருக்காங்க. அந்த ஹோட்டலுடைய சிசிடிவியை பார்க்க சொல்ல இவங்க லிப்ட்ல யாரு கூடவோ பேசுற மாதிரி தனியா பேசி இருந்திருக்காங்க. இந்த எலிசா லாமுக்கு பைபோலார் டிசார்டர் என்ற மனநோய் இருந்ததாகவும் அதுக்கான மருந்து அவங்க சாப்பிட்றாங்கன்னு விசாரணையில தெரிய வந்தது. ஆனா அவங்களுடைய மருந்து அவங்க சரியா சாப்பிடாதனால மனநோய் அதிகமாகி அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இந்த கேஸை மூடிட்டாங்க. சரி, இதுல என்ன பிரச்சனை, அவங்களுக்கு மனநோய் இருந்தது, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. அந்த ஹோட்டலுடைய டாப்புக்கு போறதுக்கு அங்க வேலை செய்யறவங்க மட்டும்தான் பாஸ்வேர்டு போட்டு போக முடியும். அந்த பாஸ்வேர்டு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதையும் தாண்டி அந்த வாட்டர் டேங்குக்கு ஏணி போட்டு தான் மேலே ஏறி போகணும். அப்படியே அந்த வாட்டர் டேங்க் உள்ள இறங்கினாலும் உள்ள இருந்தபடியே 10 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மூடியை எடுத்து எப்படி டேங்கை மூட முடியும்? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னி வரைக்கும் கிடைக்கவே இல்லை.
இது மாதிரி இன்னும் பயங்கரமான நிறைய அன்சால்வ்டு மிஸ்ட்ரி மர்டர்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். நம்ம சேனலுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. மேலும் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.